ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா chatgpt-யை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் chatgpt அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு openai அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனாக காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி அப்புறம் நேம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ மெயில் ஐடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட வந்து இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதில் ஃபுல்லாகவே வேர்டு தான் வரும். நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் நமக்கு பதில் சொல்லும். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக வேண்டி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து 56 இன்ச் மார்பள உடையவர், செஸ்ட் உடையவர் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருப்போம். ஸோ அது உண்மையா அப்படிங்கிறது இதில் கேட்டு பார்ப்போம். ஸோ எப்படி வைக்கலாம், பிரைம் மினிஸ்டர் மோடி has 56 inch chest. ஸோ இதில் என்ன பதில் சொல்கிறதுன்னு பார்ப்போம். The phrase 56 inch chest is often used in India to convey a strength and determination. It does not refer to the literally chest size but rather symbolize the leadership quality. அதாவது 56 இன்ச் அப்படிங்கிறது உண்மையான அளவு கிடையாது. அது வந்து சும்மா ஒரு வீர தீர பராக்கிரம் அப்படிம்போம்ல, அந்த மாதிரி ஒரு அடைமொழிக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை அப்படின்னு வந்து நம்ம chatgpt வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான நிறைய கொஷின் வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட்டு லீவ் லெட்டர் ஃபார் ஸ்கூல் ஃபார் ஃபீவர், ஏதாவது ஒரு காரணத்தை எழுதிக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து என்ன செய்யும், லீவ் லெட்டர் ஃபுல்லாக ரைட் பண்ணி கொடுத்துரும். இதில் நீங்கள் அந்த டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேர் அப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ இதில் பாருங்கள். ஸோ அதில் ஃப்ரம் யுவர் நேம், யுவர் அட்ரஸ், சிட்டி இதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கிறணும். அது பிரின்சிபல் நேம், ஸ்கூல் இதெல்லாம் வந்து வேறு ஒரு இடத்துல நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே எங்கே காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் வரும். சரிங்களா, அதை மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த விதமான லெட்டர்னாலும் சரி, ஒரு அஃபிஷியல் லெட்டர் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய கொஷின் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து chatgpt-யை பற்றி இதில் ஒரு கேள்வி கேட்போம். ஸோ டெல் அபவுட் chatgpt. ஸோ chatgpt-னா என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் தான் வரும். தமிழில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதோட ட்ரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும், சரியான இதாக இருக்காது. ஸோ chatgpt is a language model developed by openai based on GPT 3.5 architecture. It is designed to generate human-like text responses. அதாவது டெக்ஸ்ட் மூலமாக மட்டும்தான் இது வந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2021 செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் இதுக்கு வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள தகவலை வந்து இதுக்கு வந்து கொடுக்கல அவங்க. அதனால் 2021க்கு மேலே உள்ள ஏதாவது விஷயத்தை இதிட்ட கேட்டிங்கன்னா இதிட்ட பதில் இருக்காது. ஸோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயனுள்ள முறையில் அதை வந்து உபயோகிச்சுக்கலாம். தேங்க்யூ.